காவியங்களின் நிழலில், புராணங்களின் மொழியில், மாயாஜாலங்களின் மையத்தில் நிற்கும் ஒரு திருவிழா. அதுதான் மயானக் கொள்ளை. பயமும் பக்தியும் கலந்த இரகசியங்களால் சூழப்பட்ட அந்திம கோலாகலம். இன்று நாம் பயணிக்கப் போவது இந்த பழம்பெரும் திருவிழாவின் வரலாற்றில். மயானம் என்றால் சுடுகாடு, கொள்ளை என்றால் கோலாகலம். சாவின் நிலத்தில் நடக்கும் வாழ்வின் விழா இதுதான் மயானக் கொள்ளை. ஆனால் ஏன் சுடுகாட்டில் விழா? ஏன் இந்த அசம்பாவிதம்? காரணம் புராணத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் குபேரனின் மகன்களான நளகூபரனும் மணிக்கிரீவனும் தேவலோகத்தில் அகம்பாவத்துடன் வாழ்ந்தனர். ஒரு நாள் முனிவர்களை அவமதித்த இவர்களுக்கு சிவபெருமான் சாபம் கொடுத்தார். மனித உடலில் பிறந்து சுடுகாட்டில் உங்கள் முடிவு நேரிடும் என்று சபித்தார். பின்னர் பக்தியால் மன்னிக்கப்பட்டாலும் சுடுகாட்டில் தங்கள் ஆவிகள் வழிபடப்படும் என்றும் அருளினார். இதுவே மயானக் கொள்ளையின் ஆதாரம். சிவபெருமான் யமனின் ஆட்சியை ஒரு நாள் தடுத்து மரணத்தை வென்றவர். அதனால்தான் அவரை காலனை காலால் மிதித்தவர் என்று போற்றுகிறோம். மயானக் கொள்ளையில் சிவனின் தாண்டவமே யமனின் பயத்தை விரட்டுகிறது. இறப்பு என்பது முடிவல்ல, புதிய துவக்கம் என்பதை இந்த விழா நினைவூட்டுகிறது. காரைக்கால், திருவாரூர், சீர்காழி போன்ற இடங்களில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுடுகாட்டில் விளக்கேற்றி பிசாசு, பூதம், பேய்களுக்கு சாப்பாடு வைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த பேய்கள் நமது பாவங்களை தின்று நல்லதிர்ஷ்டத்தை தரும் என்ற நம்பிக்கை. மந்திரங்கள், தந்திரங்கள், காவிய பாடல்களுடன் இந்த இரவு முழுக்க மாயலோகத்துடன் தொடர்பு காணும் நேரம். பலர் இதை பேய் திருவிழா என்று அழைக்கிறார்கள். ஆனால் இது வெறும் பேயோட்டும் விழா அல்ல. இது பிறப்பு இறப்பு சுழற்சியின் இரகசியத்தை உணர்த்தும் ஒரு தத்துவ கொண்டாட்டம். சுடுகாட்டில் நாம் அனைவரும் சமம் என்பதை, செல்வம், பதவி, ஜாதி எல்லாம் அங்கே பொருளற்றவை என்பதை நினைவுபடுத்துகிறது. நவராத்திரியின் 9வது இரவு மகா நவமி அன்று மயானக் கொள்ளை கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் அன்று துர்கா பூதகணங்களுடன் போராடிய நாள். அதே போல நாமும் நமது அகங்காரம், பயம், பாவம் போன்ற பேய்களை வெல்வதற்கான அடையாளம் இந்த விழா. இரவு 12 மணிக்கு சுடுகாட்டில் பச்சை குங்கிலியம் தீயிலிட்டு பேய்களுக்கு படையல். கருப்பு நிற ஆடை, மஞ்சள் மாலை, வெள்ளை பூச்சரம், ஒவ்வொன்றுக்கும் ரகசியம் உண்டு. மந்திரவாதிகள் பேய் ஆவேசம் காட்டுவார்கள். ஆனால் உண்மையான பயம் நம் மனதில்தான் இருக்கிறது. இன்று இந்த விழா சினிமா கதைகளால் சிதைக்கப்பட்டுள்ளது. பேய் பயம் விற்கும் தொழிலாக மாறிவிட்டது. ஆனால் நாம் மறக்கக்கூடாதது இது ஒரு தத்துவம். சாவை எதிர்கொள்ளும் தைரியம் புனிதமான பயபக்தியை வளர்க்கும் விழா. மயானக் கொள்ளை நம்மை ஒரு கேள்வி கேட்கிறது. நீங்கள் எதை பயப்படுகிறீர்கள்? பேய்களையா? இறப்பையா? இல்லை, உண்மையில் நாம் நம் சொந்த பேய்களைத்தான் பயப்படுகிறோம். வெட்கம், கோபம், துயரம் போன்ற உள்பேய்கள். இந்த விழா நமக்கு சொல்வது, பயத்தை எதிர்கொள், அதுவே உன் பலமாக மாறும். அதனால்தான் மயானக் கொள்ளை என்பது பேய்களின் விழா அல்ல, மனிதர்களின் தைரியத்தின் விழா. சாவின் முன் நிற்கும் வாழ்வின் வெற்றி விழா. நன்றி.